தமிழ்நாட்டில் தற்போது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் திடீரென மவுசு ஏறிய இயற்கை ராக்கெட் அடுப்புகள் பற்றி சுருக்கமாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கேஸ் அடுப்புக்கு முன் விறகு அடுப்பு, உமி அடுப்பு, வரட்டி அடுப்பு, மண்ணெண்ணெய் ஸ்டவ், திரி ஸ்டவ் என பல அடுப்புகளை பயன்படுத்தியுள்ளோம். இன்டர்நெட் யுகத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ், ஓவன், கேஸ் ஸ்டவ், பயோ கேஸ் ஸ்டவ் ஆகியவற்றின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஹோட்டல்களின் அவரவர்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு பல்வேறு அடுப்புகள் புழக்கத்தில் உள்ளன. இந்த வரிசைகள் களிமண் கலவையுடன் பிரத்யேக அடுப்புகள், இரும்பினாலான ராக்கெட் அடுப்புகள் தென் மாவட்டங்களில் பயன்பாட்டில் இருந்தது. இப்போது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் மீண்டும் ராக்கெட் அடுப்புகளுக்கு மவுசு ஏற்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் தடைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் தமிழகத்தின் வீடுகளின் சமையலறை வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் உள்ள நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தின் துணைத் தலைவர் டெம்பிள் செட்டி குமார் கூறுகையில், வணிக பயன்பாட்டிற்கான கமர்ஷியல் சிலிண்டர்கள் போதிய அளவில் விநியோகிக்கப்படாததால் உணவகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரையில் ராக்கெட் அடுப்பை வாங்க ஹோட்டல் உரிமையாளர்கள் வருவதால் ராக்கெட் அடுப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த அடுப்பினை வாங்குவதற்கு ஒரு வாரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக கூறுகின்றனர் ஹோட்டல் உரிமையாளர்கள். குறைந்த செலவில் விறகுகளை பயன்படுத்தி நீண்ட நேரம் எரியும் ராக்கெட் அடுப்புக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் இதனை உபயோகிக்கும் முறையும் சுலபமானதுதான். ராக்கெட் அடுப்புகளில் விறகுகளை வைத்து அதில் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ப்ளோவர் இணைக்கப்பட்டுள்ளது. விறகுகளை அடுப்புக்குள் செலுத்திய பிறகு பொருத்தப்பட்டுள்ள ப்ளோவர் வேகமாக சுழலுகின்றது. இதன் மூலம் காற்று வேகமாக அழுத்தப்பட்டு வழக்கமாக எரியும் விறகு அடுப்புகளை விட வேகமாகவும் அடர்த்தியாகவும் மளமளவென தீ எரிகிறது. இந்த ராக்கெட் அடுப்புகளை 1500 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரை வாங்க முடிகிறது. இரும்பினால் தயாரிக்கப்படும் இந்த அடுப்புகளை தேவையான இடத்தில் வைத்து பயன்படுத்தலாம் என்று கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் வேலுச்சாமி கூறுகையில், கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு முன்னதாக ராக்கெட் அடுப்பு விற்பனை குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் தற்போது அதிக அளவில் விறகு அடுப்பு கேட்கப்படுவதாக கூறுகிறார். மக்களுக்காக 5 இட்லி 20 ரூபாய்க்கும் 3 தோசை 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுனால என்னால் என்ன செய்யணும் முடியலை. அதனால இப்போ விறகடுப்பு வாங்கலான்னு இங்கே அண்ணன்ட்ட வந்தேன். அங்கேயே கொஞ்சம் அண்ணே ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது இல்லைன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை இது பண்ணி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா விறகடுப்பு அண்ணன் ஒரு வாரத்தில் தரேன்னு இருக்காங்க. மக்களுக்கு இன்னும் சேவை செய்யணும்னு விரும்புகிறேன். அதில் எப்படி நடத்துறேன்னே தெரியல. மக்களுக்காக ஒரு சேவை, நானும் 47 வருஷமாக அந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு நிப்பாட்டினோன்னே என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் எல்லா விதமான அடுப்புகளையும் ஆர்வமுடன் வாங்கிச் சொல்கின்றனர் உணவக உரிமையாளர்கள். ஒரு சிலிண்டருக்கு செலவு செய்யும் தொகையில் விறகுகளை வாங்கினால் அதை 5 மடங்கு அளவுக்கு கூடுதலாக சமைக்க முடியும் எனவும், விறகு அடுப்புகளுடன் ஒப்பிடும்போது ராக்கெட் அடுப்புகள் 80 விழுக்காடு புகை குறைவாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் என்றும் செலவும் குறைவும் என கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அடுப்பு செல்ஸ் விறகடுப்பு தானா நல்லா போய்கிட்டு இருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் ஆனால் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது விறகடுப்பு தான். இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்கின்றனால நம்ம இந்த விஷயத்தை தேடி வந்திருக்கோம். ஆனால் ஆதியிலேருந்து நம்ம யூஸ் பண்ண போறாமே விறகடுப்பு தான். என்ன இது நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கேஸுக்கு இது மிச்சம் தான், நமக்கு பணமெல்லாம் மிச்சம் தான். பிரைஸ் 5 ரூபாயில இருந்து 60,000 வரைக்கும் தான். அவங்கள்ட்ட தேவை என்னவோ இருக்கிறத நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? சரக்கு இல்லைன்னா நம்ம ஆர்டர் வாங்கி நம்ம வேலை பார்த்து நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்திகுடன் செய்து கொள்ளு.